தேர்தல் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க தயாராகும் பாஜக. தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், பாஜக அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேக அப்படின்னு எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப அவங்க தீவிரமாக செயல்பட்டு வரதை பார்க்கணும். ஆனாலும் திமுகவும் தற்போது ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் மற்றவர்களை காட்டிலும் கூடுதல் முக்கியத்துவம். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னாலே திமுக அதிமுக தான். அதனால அவங்களுடைய பார்வை தான் இப்போ அதிகமாக இருக்கு, அவங்க மீதான பார்வை தான். காரணம் இவங்களுக்கு தான் அனைத்து மட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு கட்டமைப்பு இருக்கு திமுக அதிமுகவுக்கு. இன்னும் கூட்டணி உறுதியாகாத போதும் கூட அதிமுக பொறுத்த வரைக்கும் 175 தொகுதிகளில் முதல் சுற்று பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அடுத்ததாக அந்த கட்சியினுடைய விருப்ப மனு அப்படிங்கிறலாம ரொம்ப தீவிரமா முடிஞ்சது. இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக போனது. இப்போ திமுகவும் அதே போல மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வியூகம் அமைத்து செயல்பட்டு வராங்க. முதலமைச்சர் ஒரு பக்கம் மாவட்ட வாரியாக அரசு விழாக்களில் பங்கேற்று திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வராரு. இன்னொரு பக்கம் மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கட்சியினரை களத்துக்கு தயார்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு வராரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர். அப்படிலாம் பார்க்கும்போது மிக முக்கியமான அடுத்து திமுகவும் பல திட்டங்களை வச்சிருக்காங்க செயல்படுத்த. திமுக மகளிரையும் மண்டல மாநாடுகளையும் நடத்த திட்டமிட்டு முதல் மாநாட்டை திருப்பூரில் நடத்த ஆயத்தமாகி வராங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் தீவிரமாக செயல்பட்டு வராங்க. தங்களுக்கான சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில விஜயனுடைய வருகையால எந்த தாக்கம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க திமுக. கிறிஸ்துமஸ் விழாக்களின் மூலமாக கிறிஸ்துவ மக்களுடனான தங்களுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தி அவங்களோட பல நிகழ்ச்சிகளாக மேற்கொண்டதை நம்ம பார்த்தோம். இந்த விழாக்களில் முதலமைச்சரும் கலந்துக்கிட்டார், துணை முதலமைச்சரும் கலந்துக்கிட்டாரு. திமுக ரொம்ப எப்பவுமே கலந்துப்பாங்க. இந்த முறை இந்த தேர்தல் நெருக்கத்தில் இது மிக முக்கியமான விழாவாக பார்க்கப்படுது. அதே போல இஸ்லாமியர்களுக்காக ஹஜ் பயணிகளுடைய வசதிக்காக சென்னை நங்கநல்லூர்ல ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு முதல்வரே வந்து அடிக்கல் நாட்டினார். இதெல்லாம் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது. நாகையில் அரசு விழாவாக நடத்தப்பட்ட நாகூர் அனிபா நூற்றாண்டு விழா, அந்த மேடை மிக முக்கியமான அந்த விழாக்கள்லாம் பார்க்கப்பட்டது. உதயநிதி பொறுப்புல அந்த விழா நடந்தது. அதுக்கு நடுவே இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை, எஸ்ஐஆர் பணிகளும் திமுக யாரையுமே விடாம ரொம்ப தீவிரமாக பணியாற்றுங்க அப்படின்னு தொடர்ந்து அறிவுறுத்தல் வந்துட்டே இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லிட்டே இருக்காரு. இப்படி திமுக ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்திருக்கூடிய நிலை களத்துல அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை முடக்க பாஜக திமுக முக்கிய தலைவர்களை முடப்பதற்காக திட்டம் தீட்டி வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனது வெளிப்படையாகவே பேசினாரு மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன். என்ன சொன்னாரு, முக்கிய பிரமுகர்கள் 17 பேருடைய லிஸ்ட் கையில் இருக்கு, யாரெல்லாம் உள்ள போறாங்க யாரெல்லாம் வெளியே இருக்க போறாங்கன்னு சீக்கிரம் தெரியும். இப்போ டெல்லியை போலவே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்லாம் பேசியிருப்பதை பார்த்தாலே திமுகவை நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய வகையில பாஜக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திரையில் இருந்து அதுக்கு பிறகு வெளிவந்தாரு. அதுக்கு பிறகு அடுத்ததாக நேரு பொறுத்த வரைக்கும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வழக்கு பதிவு செய்ய சொல்லி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் ஒரு பக்கம் இருக்கு. அது எந்த நேரத்தில் நேருக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சோதனை நடத்தி ஆவணங்களை திரட்டி வச்சிருக்காங்க. அவங்க மீது எப்போனும் நடவடிக்கை பாயலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இதே போல முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கிலும் திடீர் திருப்பங்கள்லாம் வரலாம் அப்படின்னு இதெல்லாம் முக்கியமான தலைவர்கள் இருக்கக்கூடிய நெருக்கடிகளாக பார்க்கப்படுது. இவங்களை தவிர சொத்து குவிப்பு வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய இன்னும் சில அமைச்சர்கள் மற்றும் திமுகவுடைய முக்கிய தலைவர்களையும் பாஜக தேர்தல் சமயத்துல ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம், நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு உறுதிப்படுத்த தகவல்லாம் சொல்லப்படுது. இந்த நடவடிக்கை எல்லாம் தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பாஜக மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுது. அப்போ இத்தகைய நிகழ்வுகள் இப்படியெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் திமுக தலைமையும் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. என்னன்னா, நேரு வழியில் நம்மை எதிர்க்க முடியாத எதிரிகள்லாம் குறுக்கு வழியில காரியம் சாதிக்க பார்க்குறாங்க. அதுக்கு கடுகளவும் கூட நாம இடம் கொடுக்க கூடாது. வெற்றியை நெருங்கக்கூடிய நேரத்தில் பதற்றமோ அதே போல சோர்வோ கூடாது. இனிமேதான் ஒரு முழு பலத்தோடு நாம வந்து களத்தில் இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லிட்டு வரத பார்க்குறோம். திமுக பாஜக முழு பலத்தோட நெருங்குவதற்கான நெருக்கடி கொடுப்பதற்கான வேலைகளை விரைவில் ஈடுபடலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நோக்கி தான் அரசியல் நிலவரங்கள்லாம் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம்.